வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பியிருக்கான். என்ன இவன் நம்ம கூடவே இருந்துட்டு வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்கான். என்னவா இருக்கும்? பவி, குட் மார்னிங் பவி. நான் ஒரு முக்கியமான விஷயமா வெளியில போறேன், அதனால என்னை தேடாத. அப்புறம் நீ ரெடியாகி ஆஃபீஸ் போறதுக்கு முன்னாடி நான் உன்னை சந்திக்கணும், அதுவும் தனியா சந்திக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நாம வழக்கமா சந்திக்கிற காஃபி ஷாப்ல சந்திப்போம். உன்கிட்ட மனசு விட்டு பேசணும் பவி. அடப்பாவி, நைட்டெல்லாம் என் கூட தனியா தானடா இருந்த. அப்போ பேசிருக்கலாமே. அப்படி என்ன விஷயம்? சாருக்கு லவ் மோடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு போல. அதான் தனியா வெளியே மீட் பண்ணணும்னு சொல்லியிருக்கான். என்னவா இருக்கும்? ஏதாவது ஸ்பெஷல் பிளான் போட்டிருக்கானோ? ஓ, வெளியே கூட்டு போக போறானா? சஸ்பென்ஸ் தாங்கலையே. ஐயோ, இன்னைக்கு வேற ஏதாவது ஸ்பெஷல் டேயா? இல்லையே, வேலண்டைன்ஸ் டேயும் இல்ல. ப்ரப்போசல் டேயா? இல்லையே. என்னவா இருக்கும்? கிளம்புவோம். அவன் என்ன சொல்லாமலா போயிட போறான்? இன்னைக்கு உன்னை பார்க்க வேற லெவல்ல வர போறேன், பார்க்கலாம். இது ஓகே. சஸ்பென்ஸ் வர. அத்தை, என்னத்த அப்படி பாக்குறீங்க? அழகா ட்ரெஸ் பண்ணிருக்கியே, அதான் பார்த்தேன். நல்லா இருக்கு. அத்தை, நான் இப்ப எங்க போறேன்னு சொல்லுங்க. எனக்கு எப்படி தெரியும் பவி? நானே உன்கிட்ட கேட்கலான்னு இருந்தேன். சொல்லு, எங்க போற? நான் சொல்ல மாட்டேன், அது சஸ்பென்ஸ். என்ன பவி, இவ்ளோ அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு போற, ஆனா எங்க போறேன்னு சொல்ல மாட்டேங்கிறியே? சொல்லு. நான் சொல்ல மாட்டேன், நீங்களே கண்டுபிடிங்க பாப்போம். ஆபீஸ்ல ஏதாவது ஃபங்க்ஷனா? இல்ல. அப்புறம் ஃப்ரெண்டோட கல்யாணம்? இல்ல. நீயே சொல்லு பவி, இந்த புதிரெல்லாம் போடாத ப்ளீஸ். ஆர்வம் அதிகமாவதா? ஆகட்டும் ஆகட்டும். சரி, நான் போயிட்டு வந்துட்டு நான் எங்க போனேன்னு சொல்றேன். ஆமா அத்தை, நீங்க ஆபீஸ் கிளம்பல? நான் போனோம். நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவேன். கேண்டீனுக்காக நிறைய சாமான்லாம் வாங்க வேண்டி இருந்ததா, அதான் லிஸ்ட் போட்டுட்டு இருந்தேன். சரி, அப்ப நான் கிளம்புறேன் அத்தை. ஏய் பவி, சாப்பிட்டுட்டு போ. ஐயோ அத்தை, நான் தான் சொன்னேன்ல, ஒரு முக்கியமான விஷயமா போறேன். அதான் என்ன முக்கியமான விஷயம்? என்கிட்ட சொல்லிட்டு போயேன். விட மாட்டீங்களே. உங்க அருமை புள்ள சந்தோஷ் இருக்கான்ல, அவன் நாங்க எப்பவுமே ஒரு ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணுவோம்ல, அங்க மீட் பண்ணணும்னு கூப்பிடுறான். அவனை மீட் பண்ணதான் போறேன். போயிட்டு வந்துடுறேன். பாய். நான் அங்கேயே சாப்பிட்டுக்கிறேன். ஹலோ. சொல்லுங்க கந்தசாமி. அம்மா, கிளம்பிட்டீங்களாம்மா? எங்கம்மா இருக்கீங்க? நான் கேண்டீனுக்கு வந்துட்டேன். நீங்க எப்போ வருவீங்க?
கிளம்பிட்டேன். இன்னொரு 1/2 மணி நேரத்துல அங்க இருப்பேன். லேட் பண்ணாம சீக்கிரம் வந்துருங்கம்மா. நான் வந்துடுறேன் கந்தசாமி. தோ இப்பதான் பரப்பிட்டு இருக்கேன் வீட்ல இருந்து. சீக்கிரமா வந்துடுறேன். சரிங்கம்மா. நான் ஒரு 1/2 மணி நேரத்துல வந்துடுவேன். நீங்க கடையில இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டே இருங்க, நான் வந்துடுறேன். சரிங்கம்மா. சரியா? சரிங்கம்மா. சரி, வந்துடுறேன். எங்க இவனை இன்னும் காணோம். தேங்க்யூ. மேடம் என்ன சாப்பிட்றீங்க மேடம்? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இன்னொருத்தர் வரணும். வந்ததும் ஆர்டர் பண்றோம். ஓகே மேடம். என்ன இவன் நம்மள வர சொல்லிட்டு எங்க ஊர் சுத்திட்டு இருக்கான்? சொன்னா சொன்ன நேரத்துக்கு வர வேண்டாமா? என்னடா நீ பொண்டாட்டிய காக்க வைக்கிறதுல உனக்கு அவ்வளோ சந்தோஷமா? நீ வா, உனக்கு இருக்கு. என்ன இவன் இன்னும் வராம இருக்கான்? சரி, ஒரு ஃபோன் பண்ணி பாத்துருவோம். என்னடா எவ்வளவு நேரம்? உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றேன் தெரியுமா? இல்ல பவி, வேற ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அதான் வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. தப்பா எடுத்துக்காத. பரவாயில்ல. என்ன? சரி, இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு. எதுக்கு வர சொன்ன? ஒரு நிமிஷம். என்னடா சைலண்டா இருக்க? வீட்ல தனியா தானே இருக்கோம், அங்க சொல்ல வேண்டியது தானே. அப்படி என்ன உனக்கு என்கிட்ட தனியா பேசணும்? சொல்றேன். சொல்லுடா. எனக்கு கொஞ்சம் டைம் கொடு பவி, சொல்றேன். சந்தோஷ், என்கிட்ட என்ன கூச்சம்? சொல்லுடா. என்ன பார்த்த உடனே நீயே சொல்லுவேன்னு நினைச்ச, ஆனா சொல்லல. நானே கேக்குற அளவுக்கு வச்சுக்கிட்டேன். சரி சொல்லு. என்ன பவி, என்ன சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியலையே. என்ன சந்தோஷ், இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன் அத பத்தி சொல்லவே இல்ல. ஆக்சுவலா ரொம்ப நல்லா இருக்கு பவி இன்னைக்கு. இந்த சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு நல்லா இருக்கு. ஆனா நான் கேட்டதுக்கு அப்புறம் சொல்றேன்ல. சரி ஓகே, என்ன பேசணும்னு சொல்லுடா. எனக்கு ரொம்ப சஸ்பென்ஸா இருக்கு.
சார். ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ? இல்ல டிஎன்ஏ ரிப்போர்ட் இருக்கு இல்லையா? அதான் ஆல்ரெடி கொடுத்தாச்சே. நர்ஸ் உங்ககிட்ட கொடுக்கலையா? இல்ல கொடுத்தாங்க. ஆனா எனக்கு அதுல ஏதோ உடன்பாடு ஏற்படல. எனக்கு இன்னொரு காப்பி கிடைக்குமா? சார் என்ன சார் இது? இன்னொரு காப்பி எடுக்கிறதுக்கு இது என்ன போட்டோ காப்பியா? ஐ மீன் ஜெராக்ஸ் போட்டுக்க வேண்டியது தானே. அதுக்கு எதுக்கு இவ்வளவு தூரம் வந்து என்னோட பிஸி ஷெட்யூல்ல என்ன டிஸ்டர்ப் பண்றீங்க? அந்த ரிப்போர்ட்ல எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு. அதான். என்ன சார் இது? நாங்க மேனுவலா கூட இப்ப பண்றது இல்ல. டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் இப்ப பண்றோம். அதுல தப்பு நடக்க வாய்ப்பே இல்ல. எனக்கு புரியுது டாக்டர். ஆனா பிராக்டிகலா அதுல சிக்கல் இருக்கு. எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லுங்க. அப்பதானே ஒரு கிளாரிட்டிக்கு வர முடியும். கமான் ஹரி சார், எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லுங்க. இல்ல டாக்டர், அந்த ஆதிராவோட கரு 3.5 மாசம் வளர்ச்சியில இருக்குன்னு ரிப்போர்ட் சொல்லுது. ஆமா கரெக்ட் தானே. ஆனா சந்தோஷ்க்கும் ஆதிராவுக்கும் நெருக்கமான பழக்கம் ஏற்பட்டே 2 மாசம் தான் ஆகுது. அப்புறம் எப்படி சந்தோஷ் ஆதிராவோட குழந்தைக்கு அப்பா ஆக முடியும்? யார் சொன்னது சந்தோஷ் தான் ஆதிரா குழந்தைக்கு அப்பான்னு? நீங்க கொடுத்த ரிப்போர்ட்ல தான் அப்படி இருக்கு டாக்டர். நோ சான்ஸே இல்ல. டாக்டர், உங்களுக்கு டவுட் இருந்தா இதுல பாருங்க. இது நான் கொடுத்த ரிப்போர்ட் இல்லையே. நான் கொடுத்த ஒரிஜினல் ரிப்போர்ட்டோட காப்பி இது. இத நீங்க பாருங்க. அத பாருங்க. இப்படி யார் உங்களுக்கு இந்த ரிப்போர்ட் கொடுத்தது? உங்க நர்ஸ் மீரா தான் டாக்டர். சிஸ்டர் என் ரூமுக்கு வாங்க. ஓகே டாக்டர். சொல்லுங்க டாக்டர். இது என்ன சிஸ்டர்? இது என்னன்னு கேக்குறேன்ல. உன்னதாமா கேக்குறேன். இந்த ரிப்போர்ட் நான் கொடுக்கல. நான் கொடுத்தேன்னு தான் சார் சொல்றாரு. என்னது இது? பதில் சொல்லுமா. இப்படி முழிச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நான் கேக்குறதுக்கு பதில் சொல்ல போறீங்களா இல்லையா சிஸ்டர்? இப்போ டாக்டர் தப்பு பண்ணிட்டேன் டாக்டர். அந்த ஆதிரா பேச்ச கேட்டு பணத்துக்காக ஆசைப்பட்டு இப்படி பண்ணிட்டேன் மேடம். போ வெளியில. டாக்டர், எனக்கு அந்த ஒரிஜினல் ரிப்போர்ட் இன்னொரு காப்பி கிடைக்குமா? ஷூர், கண்டிப்பா. தேங்க்யூ டாக்டர். இந்தாங்க. தேங்க்யூண்ணா. கந்தசாமி, அம்மா. டீ போட்டுட்டு தானே இருக்கீங்க? ஆமாம்மா. வரவங்களை கவனிங்க. என்ன? சரிங்கம்மா. பேனாவை எங்க வச்சேன்? அம்மா, ம், என்ன கணக்கு எழுத போறீங்களா? இல்ல கந்தசாமி, ஸ்ரீராம ஜெயம் எழுதுறேன். பொதுவா ஸ்ரீராம ஜெயம் எழுதுறவங்க ஏதாவது வேண்டுதல் நிறைவேறணும்னு நினைச்சுதான் வேண்டிக்கிட்டு எழுதுவாங்க. உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இருக்கா? ஆமா கந்தசாமி,
ஒரு விஷயம் நல்லபடியா நடக்கணும். அதுக்காக தான் ஸ்ரீராம ஜெயம் எழுதுறேன். உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியுமா? உங்க மனசுல சந்தோஷ் தம்பியை தவிர வேற என்ன இருக்க போகுது? அவர் வாழ்க்கை நல்லா இருக்கணும், அதானம்மா? நீங்க எழுதுங்கம்மா. கண்டிப்பா உங்க வேண்டுதல் நிறைவேறும். நான் கேண்டீனை பாத்துக்கிறேன். என் குட்டிக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. அவன் நல்லா இருக்கணும். என் குட்டிக்கு எந்த கெடுதலும் நடக்கக்கூடாது. அவன் ஒரு பெரிய சூழ்ச்சியில மாட்டிக்கிட்டு இருக்கான். அந்த ஆபத்துல இருந்து நீதான் அவனை காப்பாத்தணும். அவன் எப்பவுமே பவியோட சந்தோஷமா ஒற்றுமையா இருக்கணும். என்னோட குட்டி ஒரு தப்பான பொண்ணுகிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கான். அவன் எந்த தப்பும் பண்ணல. அந்த பொண்ணுக்கு உதவி பண்ண போய்தான் அவ விரிச்ச வலையில இவன் மாட்டிக்கிட்டான். இதுல இருந்து என் குட்டி மீண்டு வரணும். நான் இது வரைக்கும் உன்கிட்ட ஏதாவது கேட்டிருக்கேனா? இத கூட அத கூடன்னு கேட்டிருக்கேனா? இல்ல. இன்னைக்கு கேக்குறேன். என்னோட குட்டி இப்ப இருக்கிற பிரச்சனையில இருந்து எந்த களங்கமும் இல்லாம நீதான் அவனை காப்பாத்தி கொண்டு வரணும். என்னோட பவி பாவம். என்னோட குட்டியை தவிர வேற எந்த உலகமும் அவளுக்கு இல்ல. குட்டி தான் அவளுக்கு. குட்டி இல்லாம பவியால இருக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில குட்டி மாட்டிட்டு இருக்கான்னு பவிக்கு தெரியறதுக்கு முன்னால குட்டியை மீட்டு கொண்டு வந்துரு சாமி. கொண்டு வந்துரு சாமி. ரிப்போர்ட்டை வாங்கியாச்சு. லக்ஷ்மி மேடம் இதுக்காக காத்துட்டு இருப்பாங்க. ஃபோன் பண்ணி சொல்லிடலாம். ஆதிரா சந்தோஷ கல்யாணம் பண்ணிக்கதான் இந்த மாதிரி கொடூரமான பிளான் பண்ணிருக்கான்னு சொன்னா லக்ஷ்மி மேடம் தாங்க மாட்டாங்க. பேசாம ஹரி சாருக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை பத்தி கேட்கலாமா? என்னது இந்த நேரத்துல இந்த மனுஷனுக்கு போனே போக மாட்டேங்குது. மறுபடியும் பண்ணுவோம். என்ன போன் போக மாட்டேங்குது? விஷயத்த சொன்னா லக்ஷ்மி மேடம் தாங்க மாட்டாங்கிறதுக்காக தான் போன் போக மாட்டேங்குதா? இனிமே போன் பண்ண வேண்டாம். நேர்லயே போய் அவங்க மனநிலையை பார்த்து சொல்லிட வேண்டியதுதான்.
ஆதிரா, இந்த மனக்கோலத்துல நீ எப்படி இருக்க தெரியுமா? அப்படியே தேவலோகத்துல இருந்து வந்த ரம்பா ஊர்வசி மாதிரி இருக்க. ஆதிரா, ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். எடுங்க.